என்னால் வந்து ஷூட் பண்ணிகிட்டே எடுக்க முடியல. பிகாஸ் ஷூட் பண்ணிகிட்டே பண்ணால் நமக்கு வந்து டைம் ஆகிடுது. அதனால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப மோட்டிவேட்டிங்காக வந்து இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா கம்ப்ளீட் வந்து க்ளீனிங் அண்ட் டீக்ளட்டரிங் ஹவுஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மோட்டிவேஷன் தேவைப்படுற ஒரு விஷயம் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு அப்படின்னா இந்த க்ளீனிங்கு டீக்ளட்டரிங் தான். இந்த டீக்ளட்டரிங் வந்து பண்ணுறப்போ நான் வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து ஷிஃப்டிங் பண்ணேன் வீட்டுக்குள்ளேயே. அதாவது அந்த ரூம்லேருந்து இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேவையாக இருக்கிற ஐட்டம்ஸ், மெயினாக ஒர்க்குக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு ஷிஃப்ட் பண்ணேன். அதில் வந்து இந்த ஸ்டடி டேபிள் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணோம். பிகாஸ் இங்கே வந்து நமக்கு உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அண்ட் லேப்டாப் வச்சுக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து நான் டேபிள் கிளாத் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். நல்ல வந்து காட்டன் கிளாத்து தான், ஷீட் மாதிரி கிடையாது, துணி தான். நம்ம எடுத்து நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து நம்ம எல்லாம் வைக்கிறப்ப அழுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளாக் கலரில் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளான ஒரு டிசைன் தான். நல்லா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபுல்லி கவர்டாக இருக்குது. டேபிள் கிளாத் அப்படின்றனால அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டில் வந்து கொஞ்சம் கெட்டில், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக அந்த ட்ரே ஒன்று வச்சுக்கிட்டேன். இது வந்து மஸ்கிட்டோ கில்லர்னு சொல்லி நாங்கள் வந்து வாங்கினோம். இது நல்லா இருந்ததுன்னா ரிவ்யூ கொடுத்துருப்பேன். பட் கொஞ்சம் சுமாராக தான் வந்துருக்கு. மஸ்கிட்டோ வந்து ஏதோ கேட்ச் பண்ணோம் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப வந்து வேலைலாம் செய்யலை. மேலே இப்போதைக்கு இது வந்து வச்சுருக்கேன். நைட்டில் வந்து கெட்டில், தண்ணி கிளாஸ் அதெல்லாம் வந்து வைப்பேன். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இந்த சேஞ்ச் வந்து பண்ணியாச்சு. ஏன்னா இது அந்த ரூமில் இருந்தது, இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்புறமா ஏதாவது ஒரு தண்ணி வைக்கணும், ஏதாவது ஒன்று வைக்கணும்னா, ஃபோன் சார்ஜ் பண்ணணும்னா கூட எல்லாமே இந்த பெட் சைடில், பெட்டு மேலே அப்படி வந்து ரொம்ப கிளம்ஸியாகிடுதா. அதனால் அதுக்குன்னு இந்த டேபிளை வந்து நாங்கள், ஏன்னா அது வந்து அங்கே சும்மா தான் வந்துருக்கு, அதனால் இங்கே வந்து மாற்றியாச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்து நான் 5 AM ரொட்டீனில் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் நைட்டிக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் தான். நான் இது வாங்கும் போதே உங்களுக்கு வந்து நான் காட்டியிருந்தேன். இது எனக்கு சரண்யாக்கு ஒன்று வாங்கியிருந்தோம், அப்புறம் எனக்கு இன்னொன்று வாங்கியிருந்தேன். அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். டாப்ஸ் பற்றியும் நான் கேட்குறீங்க, அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வாங்கினது தான். எப்போவுமே ஸ்கர்ட் வாங்குறப்போ இந்த ஃப்ரில்லாக வரும்ல, அந்த மாதிரி வாங்காதீங்க. இதே மாதிரி ஒரு ஃபுல் லென்த்தாக அப்படியே போகும் பாருங்கள், அந்த மாதிரி வாங்குங்க. இந்த மாதிரி ஃப்ரில்லாக வாங்குறப்போ என்ன ஆகும்னா, நம்ம உட்காந்து எழுந்திருக்கிறப்போ அந்த இடம்லாம் தையல் விடும். எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரி வாங்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆஃப்டர் வாஷ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாயம் போல் நான் வாங்கினப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரியே வந்து இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஸ்கர்ட்ஸ், இப்போ அமேசான் நான் வாங்கின ஸ்கர்ட்ஸ்க்கெல்லாம் உள்ளே வந்து லைனிங் நமக்கு வந்து ஸ்கர்ட் என்ன லென்த்தோ ஆல்மோஸ்ட் அந்த லென்த் வரைக்கும் இருக்கும். கரெக்டாக அதில் இல்லைனாலும் இந்த கொஞ்சம் அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து லைட்டாக தான் இருக்கும். அதனால் நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். டாப் பற்றி கேட்குறீங்க. ஆனால் நான் இப்போ வாங்கின டாப் இப்போ ஒன்று வந்தது, அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ஸ்கர்ட்ஸ்க்கு நான் நிறைய டாப் வந்து இதுக்குன்னே வாங்கிக்கிறேன். டிஷர்ட் இல்லாமல் இந்த மாதிரி டாப்ஸ் போட்டால் இன்னுமே ஸ்கர்ட்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ டாப், இது வந்து நான் அமேசானில் வாங்கினது தான். இது வந்து இதுக்கு மேட்சிங்காக இருக்கும், ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி எப்படி வரும், அனார்கலி டைப் சல்வார் மாதிரி. இது அனார்கலி டைப். இங்கே வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். அண்ட் கை வந்து நல்லாமே ஃபுல் லென்த் இருக்கும். இந்த மாதிரி இது ஜீனுக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்கும். இது வந்து இதெல்லாம் நான் நிறைய தடவை வந்து போட்டு வாஷ் பண்ணி எதுவுமே ஆகலை, நல்லா வந்து கலர் அப்படியே இருக்கேன். இந்த டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் டாப் தான். இதுவும் நீங்கள் ஜீனுக்கு போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் ஏதாவது பிளாக் கலர் ஸ்கர்ட் போடுறீங்கன்னா போட்டுக்கலாம். இது நான் மைசூர் வந்து டூர் போகிறப்போ நான் வந்து போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஜீனோட நான் வந்து போட்டிருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் காட்டன், இதுவும் காட்டன் தான். இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லைட்டாக ஒரு வீனெக் வந்திருக்கும். இது வந்து 3/4 இந்த மாதிரி வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி காட்டன் டாப்ஸ்லாம் ஸ்கர்ட்டுக்கு போடுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இதுவும் இப்போ வாங்கினது, இது இப்போ தான் வந்தது. சரி அப்படியே காட்டலாம் அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான டாப். இதுவும் ஜீனுக்கெல்லாம் வந்து போட்டுக்கலாம், ஸ்கர்ட்டுக்கும் வந்து போட்டுக்கலாம். எனக்கு நிறையா ஸ்கர்ட் டாப் வந்து கம்மியாக இருக்குது. நான் இப்போ அதனால தான் நான் கொஞ்சம் திருப்பூர் காட்டன் வந்து வாங்கினேன். ஸ்கர்ட் டாப் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கணுன்றதுனால நான் இது வந்து வாங்கினேன். இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து காட்டன் இல்லை, ஒரு மாதிரி மிக்சட் காட்டன் மெட்டீரியல் மாதிரி. பட் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜீனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஜீனுக்கு ஒயிட் ஜீன், ப்ளூ ஜீன், அதுக்கெல்லாம் நீங்கள் இது வந்து போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு ஸ்கர்ட் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் ஆஃப்டர் வாஷ் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அப்புறம் நான் வீடியோவில் போட்டிருந்த இந்த டாப்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் வந்து நான் திருப்பூர் காட்டனில் வாங்கினது. இது வந்து லைஃப் ஸ்டைலில் வாங்கினது. ஆமாம், இது வந்து லைஃப் ஸ்டைலில் வாங்கினது. அதுக்கப்புறமா வந்து இந்த டாப்பு, இந்த ஃப்ளாரல், இதே மாதிரி அமேசானில் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இது 3 வந்து நான் திருப்பூர் காட்டனில் வாங்கினது. அண்ட் இந்த ஸ்கர்ட் தான், இந்த ஸ்கர்ட்டும் நான் இதோட அமேசானில் வாங்கினது தான். ரொம்ப நல்லா இருக்குது.
ஆஃப்டர் வாஷும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபேட் ஆகல பாருங்க. இதில் ஃப்ரில் இருக்கு இல்லையா? இதில் ஃப்ரில் இருக்கு. ஆனால் இது வந்து ஃப்ரில் மாதிரி தெரியல. எப்படி இருக்கும்னா இது கொஞ்சம் ஸ்டிச்சிங் அப்படியே நல்லாவே வந்திருக்கும். ஃப்ரில் மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் ஸ்கர்ட் போகிறோம்ல அந்த மாதிரி வாங்காதீங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து ஸ்கர்ட்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது எதுவும் ஆகாது. இதுவும் வந்து ஆஃப்டர் வாஷ் எதுவுமே ஆகலை. தையலும் விடலை பாருங்க. இது தையல் விடலை. ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கும் உங்களுக்கு வந்து உள்ள இந்த மாதிரி லைனிங் கொடுத்துருப்பாங்க. பிளாக் லைனிங்கும் உங்களுக்கு வந்து சாயம் போல ரொம்ப நல்லா இருக்கு. வேற முச்சை வந்துடுச்சா? போ உள்ள போ. இந்த ஸ்கர்ட்டோட லிங்க் அப்புறம் டாப்போட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வச்சுறேன். அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிரேட் ரிபப்ளிக் டே சேல் வந்து லைவ் போயிட்டு இருக்கு. 50 to 80% ஆஃபர்ல வந்து டாப் பியூட்டி அண்ட் ஃபேஷன் பிராண்ட்ஸ்ல நீங்க வந்து ஆஃபர் எப்பவுமே இருக்கும். மோஸ்ட்லி பியூட்டி அண்ட் ஃபேஷன் பிராண்ட்ஸ்ல அமேசான்ல எப்பவுமே ஆஃபர் இருக்கும். இப்போ ஸ்பெசிஃபிக்கா ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். 80% இந்த மாதிரி நிறைய நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி சேல் டைம்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங்க்கு மேலதான் நிக்கல கிளாஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மேலதான் நான் வந்து கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு போல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி டீக்ளட்டரிங்கு க்ளீனிங்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரே நாளில் வந்து பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து நம்மளை சீக்கிரமாகவே டயர்ட் ஆக்கிடும். அண்ட் ஒரு விஷயம் வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும். ஒரு சின்ன ஷெல்ஃப் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணோம்னாலும் அதை வந்து அன்னைக்கு அசைன் பண்ணிவிட்டு அதை பர்ஃபெக்டாக வந்து பண்ணிடணும். நிறைய ஒர்க் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம், இன்னொரு இடத்த வந்து க்ளீனாக வச்சுடுவோம். அந்த மாதிரி நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு நம்ம வந்து அழகாக ஸ்கெட்யூல் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் இன்னைக்கு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய ஷெல்ஃப்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் என்னோடய ஷெல்ஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. நான் வந்து எப்படின்னா நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன். பட் ஏதாவது ஒரு அவசரத்தில் ஒன்று எடுக்க போகிறேன் அப்படின்னா பார்க்கவே மாட்டேன், எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு போயிடுவேன். அப்புறம் இன்னொரு நாள் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். இந்த மாதிரி தான். ஸோ இது வந்து எங்கள் ரூமில் இந்த ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான் வந்து என்னோடய ஷெல்ஃபு. மற்ற என்னோடய சாரீஸ் எல்லாமே வந்து நிக்கில் ரூமில் ஒரு கபர்டு வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதையும் வந்து அன்றைக்கி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். மெயினாக வந்து இந்த மாதிரி டீக்ளட்டரிங் ஒர்க்கு, டீப் கிளீனிங் ஒர்க்குக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மோட்டிவேஷன் தேவை. இறங்குற வரைக்கும் தான் வந்து மோட்டிவேஷன். ஒன்ஸ் நம்ம இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளையே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி விழுந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லாருமே வந்து அப்படி தான். அதை பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து அந்த புஷ் வந்து நம்மளே தான் கொடுத்துக்கணும். நான் வந்து நிறைய அந்த மாதிரி டீக்ளட்டரிங் வீடியோஸு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் நிறைய அந்த மாதிரி டீக்ளட்டரிங்லாம் போட்டிருப்பாங்க. அது என்னன்னு தெரியல, எடுத்து குப்பையை வீட்டுக்குள்ளே கொட்டுவாங்களா, கொட்டிட்டு திருப்பி க்ளீன் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் வந்து இருக்கும். வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குப்பையாக இருக்கும். அதை வந்து அடுக்குவாங்க. அது நான் பார்ப்பேன், எப்படி இவ்வளோ குப்பை வந்துச்சு முதல்ல வீட்டுக்குள்ளே அப்படின்னு யோசிப்பேன். பட் அதை நம்ம பார்க்குறப்போ அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்குறப்ப நமக்கு வந்து பயங்கர ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கும். ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி வீடியோஸ்லாம். நீங்கள் பார்த்தது இல்லைன்னா பாருங்கள். கிச்சன் ஆர்கனைசிங், கிச்சன் க்ளீனிங் இதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணணுன்ற மைண்ட் செட் எனக்கு வரவே இல்லை. எனக்கு ஒரு புஷ் தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அந்த பாக்ஸ் வந்து நான் அமேசானில் வாங்கினது, ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கினது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டே கண்டினியூஸாக ஒரு 2-3 டேஸாக நான் வந்து இந்த டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். தேவையில்லாதது எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து என்னோடய ஷெல்ஃப் கம்ப்ளீட்டாக டீக்ளட்டர் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து நிக்கிலோட ஷெல்ஃப், அதை நான் வந்து காட்டுறேன். நிக்கிலோட ஷெல்ஃப் கம்ப்ளீட்டாக டீக்ளட்டர் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோட திங்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. எனக்கு கோல்டு இருக்கு. என்னால் வந்து ஷூட் பண்ணிகிட்டே எடுக்க முடியல. பிகாஸ் ஷூட் பண்ணிகிட்டே பண்ணால் நமக்கு வந்து டைம் ஆகிடுது. அதனால் அதில் கான்சன்ட்ரேஷன் போக மாட்டேங்குது, சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுது. அதனால் நான் ஷூட் பண்ணல, உங்களுக்கு முடிச்சுட்டு வந்து காட்டலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அண்டு இப்போது நம்ம ரொம்ப சின்னதானது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அவன் டெய்லி யூஸ்க்காக எடுத்து வச்சுட்டு அண்டு இந்த புது ட்ரெஸ்ஸஸ்லேயே வந்து சிலதெல்லாம் கீழே இருக்கும், போடவே மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா கீழே இருந்தது எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு அந்த மாதிரி வந்து ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டிஷர்ட்ஸு, ஷர்ட்ஸ், அவனோட ட்ராக் பேண்ட்ஸ் வித் ஜீன்ஸ், அதுக்கப்புறமா ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மேலே அவனோட டவல் வந்து போட்டாச்சு. இங்கே வந்து ஃபுல்லாக அவனோட யூனிஃபார்ம்ஸ் இருக்கும். இது வந்து டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து கர்டைன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் 2 செட்டு வாங்கியிருந்தோம் இல்லையா, அப்போது முதல்ல இருந்த செட்டெல்லாம் வாஷ் பண்ணி நான் இங்கே வந்து வச்சிட்டேன். இங்கே வந்து வெறும்னா அவனோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் இன்னர்ஸால தான் வந்து இருக்கும். அண்ட் இங்கே வந்து அவனோட
டவல்ஸ்லாம் வந்துருக்கும். அவன் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற டவல்ஸு ப்ளஸ் அவனோட கேப்பு அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவனோட பெல்ட்டு, பர்ஃப்யூம், வாட்ச்சு அந்த மாதிரி கோம்பு, காலையில் அவன் ரெடி ஆகிறதுக்கு பவுடர் பாக்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ அதுதான் அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து தேடும்போது நிறையா அவன் வாங்கின மெடல்ஸ்லாம் இருந்துச்சு. சரி எல்லாம் உள்ளே தூங்குதேன்ட்டு எல்லாத்தையும் இங்கே வந்து நான் தொங்க விட்டுட்டேன். அடுத்தது இன்றைக்கி நேற்று ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு என்னோடய ஷெல்ஃபையும் கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணி எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டேன். இங்கே வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். கீழே வந்து இதை வந்து வேறு இடத்துக்கு மாற்றணும். ஓகே, இது ஆக்சுவலாக வேறு இடத்துக்கு வந்து மாற்றணும். இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னோடய குர்தாஸ் இங்கே வச்சுட்டு குர்தா செட்ஸ் கீழே வச்சுருக்கேன். அந்த மாதிரி வச்சுருக்கேன். மேலே ஃபுல்லாக வந்து குர்தா தான் வந்து இருக்கும். இங்கே வந்து என்னோடய சாரீஸ் இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதை ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இதுதான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா தேவையில்லாதது எல்லாத்தையும் இதில் வந்து போட்டாச்சு. நிறைய வந்து கொஞ்சம் எக்ஸ்பைரிலாம் பார்த்து அதெல்லாம் வந்து போட்டாச்சு. மேக்கப் திங்ஸ் எல்லாம் நான் இப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. அதாவது இங்கே வந்து ப்ரைமர்ஸ் தனியாக, அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்ஸு, மஸ்காரா இதெல்லாம் தனியாக, இங்கே வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் ஸ்ப்ரே, செட்டிங் ஸ்ப்ரேஸ்லாம் வந்து தனியாக அந்த மாதிரி வந்து இங்கே வச்சுருக்கேன். அண்டு கொஞ்சம் நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் தூக்கி போட்டதில் இந்த ட்ரா வந்து எனக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கு, காலியாக இருக்குது இந்த ட்ரா. இந்த ஷெல்ஃபையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. மேலே வந்து ஃபுல்லாக கேமரா தான் வந்து இருக்கும். ஸ்பீக்கர்ஸ், கேமரா பேகு அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அகரோட கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பேன். இதில் வந்து மைக்கெல்லாம் இருக்குது, அதனால் இது இங்கே வச்சுட்டேன். அப்புறம் இந்த இடத்துல ஜுவல்லரிலாம் வந்து வச்சுருப்பேன், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அப்படியே பிராண்ட் வைஸ் நான் அப்படியே வந்து பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து குட் வைப்ஸு, ஆல்ப்ஸ் குட்னஸ், மம்மா எர்த்து அந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கேன். இங்கே வந்து என்னோடய ஹேண்ட்பேக்ஸ். எஸ், ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த ஹூக் வந்து பார்த்திங்கன்னா நான் மினிசோவில் வாங்கியிருந்தேன். ஹூக் க்ராச்சட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இது ஹேண்ட்பேக்ஸ்லாம் தொங்க விட்டுக்கலாம் போல். அது இன்னும் பிரிக்கவே இல்லை. அதை வந்து பிரிச்சுட்டு பார்க்கணும் இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு. மேக்ஸிமம் இது 2 kg வரைக்கும் லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. டீக்ளட்டரிங் ஒர்க் எல்லாம் வந்து முடிச்சாச்சு. எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பசி வந்துடுச்சு. சரி ஏதாவது ஸ்நாக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவனில் தான் பண்ண போகிறேன். குட்டி குட்டி ப்ரெட்டு வந்து இன்னையோட டேட்டு முடியுது. சரி அதை வச்சு ஒரு ப்ரெட் பீட்ஸா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணுறேன்னு நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு நான் சீஸ் எல்லாமே லக்கிலி என்கிட்ட வந்து இருந்தது. ப்ரெட் அந்த பீட்ஸாக்கான சீஸ் எல்லாமே வந்து இருந்தது. சரி அதை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. சீஸ் வந்து இல்லை, ஆக்சுவலாக இது பீட்ஸா சீஸ்ன்னு நினச்சிட்டேன். ஓகே, இது வந்து இல்லை. ஆனால் வந்து நம்மக்கிட்ட நார்மல் சீஸ் வந்துருக்கு. அப்புறமா வந்து பாஸ்தா அண்ட் பீட்ஸா ரெட் சாஸ் இருக்குது. இந்த சீஸ்னிங் இருக்குது, ப்ரெட் இருக்குது, கெட்சப் எடுத்து வச்சுருக்கேன். மேலே வந்து போடுறதுக்கான கொஞ்சம் கார்னும் வந்து இருக்குது. பீட்ஸா மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சிகம், கார்ன் மட்டும் நான் வந்து எடுத்தேன். ஆனியன், டொமேட்டோ கூட போடலை. ஏன்னா அது ரொம்ப சின்ன குட்டி குட்டி பீட்ஸா தானே, நம்ம எல்லாத்தையும் போட்டோம்னா கொச்ச கொச்சன்னு ஆகிடும். நம்ம வந்து கேப்சிகம் அண்ட் கார்ன் மட்டும் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ரேண்டமாக, ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக இல்லாமல் குட்டி குட்டியாக ஒரு பீஸ் மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். கார்னையும் இந்த கேப்சிகமையும் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் சும்மா ஒரு தடவை சாட்டே பண்ணிவிட்டு கூட வந்து நம்ம போடலாம் பீட்சாவில். பட் இது பேக் ஆகும்போதே நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து குக் ஆகிடுது. தனியாக வந்து சாட்டே பண்ணணும் அப்படின்னு வந்து இல்லை. இப்போ இந்த ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாண்ட்விச் ப்ரெட் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே பெருசாக இருக்கும் சைஸு. ஸோ நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறப்ப நல்லா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீட்சாவாக வந்து வரும். என்கிட்ட வந்து அன்றைக்கி நார்மல் ப்ரெட்டு தான் நான் வந்து இருந்தது. ஸோ அவ்வளோதான் இருந்ததுன்றதுனால அதை வந்து சரி ஓகே பீட்சா பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டதுனால நான் என்ன பண்ணேன்னா அதை வந்து ரவுண்டாக ஒரு கப்பு வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி அவனை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு 5 minutes நான் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். பேக் மோடில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த சைஸ்க்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். மற்ற அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்டாக இருக்கிறப்ப நமக்கு இன்னும் நல்லா அந்த பீட்சா ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படியே நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சாலும் அது பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கெச்சப் இருந்துச்சுன்னா கெச்சப் கூட தடவிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே வந்து அந்த ரெட் சாஸ்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க, பீட்சா சாஸ்.
அது வந்து கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட் நம்ம கடையில் கிடைக்குது. அதை வந்து நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து சீஸ் போட்டுருங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து நம்ம சீஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபினிஷ் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். சும்மா நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் வந்து சீஸ் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பீட்சா சீஸ்னே கடையில் வந்து விற்கிது, அது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை மொசரெல்லா சீஸு அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சூயியாக வந்து வரும். நமக்கு எப்படி பீட்சாவில் சீஸ் வந்து நல்லா சூயியாக வருதோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து அந்த சூயி எஃபெக்ட் கிடைக்கும். சாப்பிட்ற போது நம்ம பர்ஃபெக்ட் பீஸா மாதிரியே கிடைக்கும். இந்த குட்டி பூனை மாதிரி எப்படி எட்டி பார்க்குறான் பார்த்தீங்களா அவன். நான் வந்து வெயிட் பண்ணுடா, நான் என்ன பண்ணுறேன்றத சர்ப்ரைஸாக உனக்கு காட்டுறேன்னு சொன்னேன். அது வரைக்கும் அவரால் வெயிட் பண்ண முடியல. இப்போ நமக்கு வந்து ஹீட் ஆகிடுச்சு அவனை. இதை வந்து நம்ம வச்சிடலாம். ஜஸ்ட் 10 minutes தான். அதாவது நம்ம தோசை தவாவில் வந்து வச்சு பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த அடி போர்ஷன் வந்து ரொம்ப டார்க் ஆகிற மாதிரி சில சமயம் இருக்கும். அவனில் வச்சு நம்ம பண்ணுறப்போ அந்த பேஸ் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்து ஆகிடுது. சாப்பிடும்போது அவ்வளோ எம்மியாக இருக்குது. பட் நீங்கள் வந்து அவன் இல்லை அப்படின்னா தோசை தவாலையே நம்ம வந்து வச்சு குக் பண்ணலாம். இப்போ நம்மளோட குட்டி குட்டி பிரெட் பீட்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீக்ளட்டரிங் மோட்டிவேஷன் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.